हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। भूमि दृप्त नृपव्याज दैत्यानीकशतायुतैः आक्रांता भूरिभारेण ब्रह्माणं शरणं ययौ गौर्भूत्वा श्रुमुखी किन्न क्रन्दन्ति करुणं विभो उपस्थितान्तिके तस्मिन् व्यसनं स्वमवोचत। பூமி விராட்டியார் பூபாரம் தாங்க முடியாமல் கோரூபத்தை தரித்து கொண்டு பிரம்மதேவர்களை முன்னிட்டு கொண்டு க்ஷீராந்தீஷானியான பகவானை சரணாகதி பண்ணுகிறாள். शरणं भव करुणामयी कुरुदीन दयालो करुणा वरुणालया करिराज कृपालो अधुना खलु विधिनामयी सुधियासुरभरितं मधुसूदना मधुसूदना हरमामक दुरितं। तरंगम कृष्णलीला तरंगिणी சுவாமி ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அழகான கீர்த்தனம் கிருஷ்ண கதையை அப்படியே தசமஸ்கந்தத்தை கீர்த்தனமாக பாடிட்டார். அழகா ஸ்லோகம் கத்தியம் பத்தியம் கத்தியமும் இருக்கும், கீர்த்தனமும் இருக்கும், பத்தியம் கத்தியமும் இருக்கும், கீர்த்தனமும் இருக்கும். அழகான கிரந்தம், ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதம். இந்த பூமி விராட்டியார் பகவானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறா அப்படிங்கிறத பாகவதத்தில் இருக்கிற விஷயத்தை அப்படியே கீர்த்தனமாக பாடிட்டார். பகவான் பிரம்மதேவனுடைய சமாதியில் சாட்சா்காரமாகறான். புருஷசூக்தத்தினால பகவானை கொண்டாடினார்கள் தேவர்கள். கிரம் சமாதோ ககனே சமீரிதாம் நிஷம்ய வேதாக திருதசானுவாச்சே. சித்த நேரத்தில் பிரம்மதேவனுக்கு சமாதி கலைஞ்சது. எல்லா தேவர்களையும் பார்த்து சொன்னார், வசுதேவ கிருஹே சாட்சாத் பகவான் புருஷஸ்பரஹா ஜனிஷ்யதே தத்ப்ரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா வாசுதேவ கலானந்தः சஹஸ்ரவதனஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவः ஹரே பிரியசிகீர்ஷயாய. ஹே தேவர்களே, எல்லாரும் கேளுங்கள். பகவான் வசுதேவனுக்கு குழந்தையாக மதுரால பகவான் அவதாரம் பண்ண போகிறான். ஆங்காங்கே ஆங்காங்கே என்ன என்ன கைங்கரியம் கிடைக்குமோ, பூர்வ அவதாரத்தில் எப்படி கரடியாகவும் குரங்காவும் எல்லாவுமாவும் நீங்கள் அவதாரம் பண்ணி பகவானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணேடோ, அதை போல் இப்போ என்னென்னா உங்களுக்கெல்லாம் கேட்காமலே லீவு. இந்த பாஸ் கேட்டாலே லீவ் கொடுக்க மாட்டான். அப்படி ஒரு பாஸ். அப்பாவுக்கு சாத்தனாலே மத்தியானம் சாத்தம் வந்துட்டு சாயந்தரம் ஆஃபீஸுக்கு வாங்கிடுறான். அப்படி சொல்கிறாரு. இப்போ என்னென்னா குருவாயூரில் சப்தாகமா அப்படின்னதோ தயவு பண்ணி 7 நாள் உனக்கு லீவு தரேன், நீ குருவாயூர் போயிடுங்கிறான். கேட்காமலே வசுதேவ கிருஹே சாட்சாத் பகவான் புருஷஸ்பரஹா. உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குமோ எல்லாரும் ஆங்காங்கே ஆங்காங்கே பறந்து அந்தந்த கைங்கரியம் பண்ணுங்கள். ஆதிசேஷனம் பகவானுக்கு அண்ணாவாக அவதாரம் பண்ண போகிறான். வாசுதேவ கலானந்தः சஹஸ்ரவதனஸ்வராட். கைங்கரியம் பண்ணுன்னா உடனே கிளம்பினாரே பார்க்கணும். கைங்கரியன்னா இவரை மாதிரி பண்ணுறதுக்கு லோகத்தில் யாரும். நான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதேன்னு பவாஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு நமஸ்யசே. அனந்தன் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணசுவாமியாக அவதாரம் பண்ணி பூர்வ அவதாரத்தில் ராமாவதாரத்தில் தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ராமச்சந்திர பிரபுவுக்கு அப்பாடி ஒரு கைங்கரியம். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா ஜயாபுத்திரேன தர்மாத்மா நசம்விருத்த பிதாமமேன்னார் பிரபு. அப்பாவை இழந்துட்டேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் லக்ஷ்மணா, ஆனால் நீ எனக்கு அப்பா மாதிரி இதுக்கு ஏங்குறார் ராமச்சந்திர பிரபு சொல்கிறா. அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் பகவான் அவதாரம் முடிஞ்சது திரும்ப வைகுண்டத்துக்குனா பகவான் எழுந்துள்ளிட்டான்.
திரும்ப எப்பொழுது பகவான் அவதாரம்னு காத்துட்டு இருந்தவர் இப்போ பிரம்மதேவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரோ இல்லையோ, க்ஷீராப்திசாயான பெருமாள்கிட்ட சொல்லிட்டார், கிளம்பினார், புறப்பட்டார். அக்ரதோ பவிதா தேவா ஹரே பிரிய சிகீர்ஷயாயா. இவர் இப்படி சங்கல்பம் பண்ணும்போது பகவான் ஒரு சங்கல்பம் பண்ணானா, அழகான பாவார்த்தம் குருநாத்தால் சொல்லுவார். அது என்னன்னா, பூர்வ அவதாரத்தில் அவ்வளவு கைங்கரியம் பண்ணதுனால பகவானுக்கு ஆசை வந்துடுத்தான், இந்த அவதாரத்தில் நான் அந்த அனந்தனுக்கு அவ்வளவு கைங்கரியமும் பண்ணணும். அது அண்ணாவை பிறந்துட்டான்னா தம்பிக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, தம்பி தானே அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அதனால் பகவான் என்னென்னா முதல்ல அவரை பிறக்க முடியாது பண்ணிட்டான். அதனால் இங்கே பலராமனை அவதாரம் பண்ண போகிறாரு, ஆதிசேஷன் பகவான் தானே கிருஷ்ணனை அவதாரம் பண்ண போகிறார். அப்படி அவதாரம் பண்ணி ஸ்வயம் விஸ்ரமயதியாரிகம் பாத சம்பாகனாதிபிகி அப்படிங்கிறார். ஆச்சரியமாக சொல்கிறார் பாகவதர். பலராமனாக்கு அப்பப்போ கால் வலிச்சதுன்னு சொன்னால் பகவானே சரண சேவை பண்ணுவோம். பலராமனுக்கு என்ன, அர்ஜுனனுக்கே பண்ணுறோம். அர்ஜுனனுக்கே பகவான் வீராசனானு கமன ஸ்தவன பிரணாமான்னு எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னா உழைச்சான் நான் பரீட்சித். அர்ஜுனன் உள்ளே படுத்துப்பானா, வாசலில் அங்கே ஒரு மேடையில் உட்காந்துண்டு கீழே ஒரு காலை போட்டுண்டு தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த முட்டியில் வச்சுண்டு ஒரு இடுப்பில் ஒரு கையை வச்சுண்டு இன்னொரு கையை அந்த முட்டியில் அப்படி வச்சுண்டு வீராசனம் அப்படி உட்காண்டே. ஏன்னா அர்ஜுனனை யாரும் அடிச்சிடப்படாதே அப்படின்னுட்டு பகவான் வாசலில் காவல்காரனா உட்காந்துருக்கிறாங்கிறார் பாகவதத்து. வீராசனானு கமன ஸ்தவன பிரணாமான் சித்தேஷு பாண்டுஷு ஜெகத் பிரணதிம் ச விஷ்ணோஹோ பக்திம் கரோதி நிருபதி சரணாரவிந்தே. பரீட்சித் அப்படி பக்தி பண்ணான்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு உழைச்சானே, அப்பேற்பட்ட பிரபு அப்படி அர்ஜுனனுக்கே செய்வான்னா ஏன் பலராமனுக்கு செய்ய மாட்டா? சந்தோஷப்பட்டார்கள் எல்லா தேவர்களும். ஆங்காங்கே என்னென்ன கைங்கரியம் கிடைக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல ஆங்காங்கே அந்தந்த தேவர்கள் பிறந்தார்கள். பகவானுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய அவதார ஸ்தலம் மதுரா அப்படிங்கிறது. ஹே மாதா மதுரே தொமேவ தெய்தம் தன்யாசி பூமிதலே அப்படின்னார் சத்யாவளியில் ரூபகோஸ்வாமி. மதுரா மாதிரியான ஒரு தேசம் உண்டா, ஒரு பிரதேசம் உண்டாங்கிறார். ராஜதானி ததஸ்ஸாபூத் சர்வயாதவபூஜா மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நீதோ ஹரிஹி. ராஜதானி ததஸ்ஸாபூத். ராஜதானினா அவளுக்கு ராஜஸ்தான், கேபிட்டல் சிட்டி ஆஃப் யாதவாஸ். யாதவர்களுக்கு முக்கியமான கேந்திரம் மதுராங்கிறது. நிறைய யாதவர்கள் பிரிவுகள் உண்டு. எல்லாம் மாதவாக யாதவாக இல்லை பல பேதங்கள். மது போஜ தசார்கார்க குக்குராந்தக விருஷ்டயாங்கிறார். இந்த ஆக்ரா, குவாலியர், ராஜஸ்தான் இதெல்லாம் சொல்கிறாள். இவெல்லாம் எல்லாமே இன்றைக்குமே யாதவாருடைய ஸ்தானம் தான். அதெல்லாம் இன்றைக்கும் விட்டு கொடுக்கல. அதனால தான் ஸ்ரீநாதன் பிருந்தாவனத்தில் இருந்த ஸ்ரீநாதன் நேராக போய் ராஜஸ்தானில் போய் உட்காந்துருக்கு. அங்கவே உட்காந்துருக்கிறான். நாதன் துவாராவில் போய் உட்காந்துருக்கிறான் நம்ம ஸ்ரீநாதன். ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கிறவா பூரா யாதவா. அவள் கூட இருக்கணும்னு பகவானுக்கு ஆசை இல்லையா? சர்வ யாதவ பூபுஜாம் மதுரா பகவான் எத்த நித்தியம் சந்நீதோ ஹரி. பகவானுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் மதுரா அப்படின்னு அந்த அந்த மதுராவில் அந்த யாதவர்களுடைய ஒரு பிரிவில் கோஜர்கள் அப்படிங்கிற பிரிவு. அந்த பிரிவுக்கு தான் அதிபதி உக்ரசேனர். அவருக்கு ஒரு தம்பி தேவகர் அப்படின்னு, அவருக்கு ஒரு பொண்ணு தேவகி. இந்த உக்ரசேன மகாராஜனுடைய புள்ள தான் கம்சன் அப்படிங்கிறவன். மகா துஷ்டர். காலநேமி அப்படிங்கிற அமிர்தவசன லீலையில ஒரு அசுரனை பகவான் வதம் பண்ணான். அந்த அசுரனுடைய அம்சமாக இவன் பிறந்திருக்கிறான் இந்த கம்சன். இரண்யாட்சம் மாதிரி இரண்யகசிபு மாதிரி தபஸ் பண்ணி வந்த பிரபாவம் கிடையாது. இவன் தபஸ் பண்ண எங்கே ஒரு ஸ்லோகம் காட்டுமோ பாகவதத்திலேருந்து. கம்சன் தபஸ் பண்ணான் பிரம்மதேவனை முன்னிட்டு கொண்டு. இரண்யாட்சன் தபஸ் பண்ணுறான், இரண்யகசிபு தபஸ் பண்ணுறான், ராவணன் தபஸ் பண்ணுறான், கும்பகரணன் தபஸ் பண்ணுறான். இவன்கள்லாம் தபஸ் பண்ணிய அடைஞ்ச பலத்தை பிறந்த மாத்திரத்தையே அடைஞ்சான் இந்த கம்சன். அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் தந்தவந்திரனா ஒரு புழுபூச்சி இந்த கிருஷ்ணனுக்கு. இப்பெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. கம்சன் முக்தகச்ச சிகாக்கேது பீதாஸ்மி திவாதினா ரஹோதுஷா கிம் ஹரிணா சம்புணாவா வனவுகசா கிமின்றேன அல்பவீரியேன பிரம்மணாவா தபஸ்யதாயா அப்படிங்கிறார் பாகவதத்தில். தபசே பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் அத்தாய பிரபாவத்தை உடையவன் இந்த கம்சன் அப்படிங்கிறவன்.
அவன் தன்னுடைய ஒன்று விட்ட தங்கையான தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். வசுதேவரையும் தேவகியையும் பராத்தி அழைச்சின்னு வர, கல்யாணமாகி விவாகமாகி குதிரை சவாரி அப்படி அழைச்சின்னு வரும்பொழுது எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கும் பொழுது இவனுக்கு ஆசை வந்துடுது. நான் தானே சாரத்தியம் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. இந்த கம்சனுக்கு சாரதி இருக்காரு, அவரை இறக்கி விட்டுட்டு இவன் ஏறி உட்காந்து இந்த மீசையை முறுக்கிண்டு கடிவாளத்தை பிடிச்சிட்டு இப்படி கையில் சாட்டையை வச்சுட்டு இருந்தா பார்த்த சாரதி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறான். பார்க்க கன்றாவியாக இருக்கு கம்சனை. இப்படி எல்லாரும் பார்க்குறான். அவனை பற்றி எல்லாருக்கும் நன்னா தெரியும், இந்த கம்சனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவன் நடிக்கிறான்னு தெரியும். எல்லாரும் விதவிதமாக தட்ட மூடி ஏதோ சேப்பு துண்டு போட்டிருக்கு, சீரு கொண்டு போகிறாளா, சீரு கொண்டு போகிறாளா இல்லை உள்ளே ஏதாவது செங்கல் வச்சு கொண்டு போகிறாளான்னு தெரியல. எனக்கு எல்லாம் மாயாவிதானே இவன் இந்த கம்சங்கிறவன். இவன் சாரத்தை பண்ணும் பொழுது அசரீர வாக்குக்கு பொறுக்கலை. அஸ்ய அஸ்தாம் அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் பஹசே அபுதா பதி பிரகிரஹிணம் கம்சம் ஆபாஷ்ய ஆஹ அசரீரவாக்கு. அசரீரவாக்கு அங்கேருந்து பேசி நேராக வந்து பேசுறதுக்கு அதுக்கும் பயம் போல் இருக்கு. கம்சனை பார்த்து கூப்பிடுது, ஏ முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டு. அவாவா பேரை சொல்லி கூப்பிட்டாதானே திரும்புவா. முட்டாளே யாருடா என்ன கூப்பிட்டா அப்படின்னு ஆகாசத்தை பார்த்தானா, அதனால தான் அது கூப்பிட்டது. அபுதானா முட்டாள்னா. எந்த தேவகியை நீ சீரம் சிங்காரமாக அழைச்சி கொண்டாடின்னு போறியோ அந்த தேவகியினுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு. நல்ல மாதிரி நடித்தான் இல்லையா, அந்த ஸ்வரூபம் வந்துடுச்சு. அப்படி அந்த அசரீர்வாக்கு சொல்லி மறைஞ்சதோ இல்லையோ, உடனே இடுப்பில் இருக்கக்கூடிய வாழை உருகினான். தேவகியினுடைய சிண்டை பிடிச்சான், கழுத்தில் உடனே கத்தியை வச்சு வெட்ட போயிட்டான். எல்லா ஜனங்களும் அலறி ஓடுறது. ஒருத்தராவது ஏண்டா அது செய்கிறேன் தடுக்க ஒருத்தராவது ஆள் இல்லை. போலீஸ் உள்பட பயந்து ஓடுறா. கம்சனை கண்டா அவ்வளவு பயம் எல்லாருக்கும். எல்லாரும் ஓடும் பொழுது வசுதேவர் விட்டுட்டு ஓடுவரா? ஏன்னா பெரியோர்கள் சாட்சியா, அக்னி சாட்சியா, தெய்வ சாட்சியா. வேதமந்திரம் சொல்லி கிருப்னாமி தேசோபதத்வாஜஹஸ்தம்மயா பத்யாக ஜலதஷ்டரியதாசாகான்னு. பாணிகிரகணம் தான் கல்யாணத்துலேயே முக்கியம். திருமாங்கல்ய தாரணங்கிறது அங்கம் தான். எது ரொம்ப முக்கியம்னா பாணிகிரகணம். அதுதான் அந்த மந்திரத்தை தான் ரொம்ப, அந்த மந்திரம் பாணிகிரகணத்தை தான் கொண்டாடுறோம். அந்த மந்திரார்த்தம் என்னென்னா, அம்மா இன்னைக்கு இவ்வளவு பெரியோர்கள் சாட்சியா உன் கையை பிடிக்கிறேன் இல்லையா, இந்த கையை ஜலதஷ்டரிகதாசா வயசார பரியந்தம் பிராண போகிற பரியந்தம் விடமாட்டேன். விவாக மந்திரம் எவ்வளோ அழகாக இருக்க பற்றியா வேலை மந்திரம். நம்ம ஆற்றுல இருந்த பெரியவாள்லாம் அப்படி தானே வாழ்ந்தா. 100 வயசு தாத்தா ஆச்சுன்னா 80 வயசு பாட்டியார், 90 வயசு பாட்டி. எல்லாம் அவள் பேரம் பேத்தி உள்பட கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி உள்பட பார்த்துருப்பா. எல்லாரும் அவள் லைஃப்பை பார்த்துன்னு போயிடுவா. இந்த தாத்தா பாட்டி மட்டும் பிரியவே மாட்டா. இது ஏதோ நம் சம்பிரதாயத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் பாரத தேசம் பூரா எந்த தெருவில் போய் பாருங்கோ, எந்த ஊரில் போய் பாருங்கோ, எந்த நாகரீகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களில் எந்த ஜனங்களை வேணால் பாருங்கோ, பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த அழகை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பாரத பண்பாடு வேதத்தினுடைய ஆதாரத்தில் ஏற்பட்ட பண்பாடு. இதுக்கு தான் சனாதன தர்மன்னு பேர். இது சனாதனங்கிறான். சனாதன தர்மன்னா என்னன்னா இதுதான். இது என்னைக்கு ஏற்பட்டதுன்னா, என்னைக்கு ஏற்பட்டது? கர்தம பிரஜாபதி முதல்ல பாணிகிரகம் பண்ணிட்டார் தேவகூதியை. கதையை வச்சுன்னு சொல்லணும்னா அன்னைக்கு ஏற்பட்டது. ஆத்யோ வைவாகிகோ விதிஹி பாகவதன் சொல்கிறோம். முதல் கல்யாணம் மந்திரம் எப்போ சொல்லியிருக்கோ, வேதம் அபௌருஷேயமாக இருக்கும் பொழுது மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தமும் அபௌருஷேயமாக தானே இருக்கணும். அது அனாதியாக தானே இருக்கணும். வேதம் அனாதினா வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தமும் அனாதி தானே. அனாதி காலமாக இருக்கு இல்லையா இந்த தர்மம். இதுக்கு தான் சனாதன தர்மம்னு பேர். எப்படி விட்டுட்டு போவார்? உடனே கம்சனை பார்த்து பேச தொடங்கினார். ஸ்லாகனீய குணசூரைஹி பவானி போதேகஸ்கரா சகதம் பகினீம் ஹன்யாத் ஸ்திரியம் உத்வாக பர்வணி. அப்பா எல்லாராலையும் போற்றத் தகுந்த ஒரு பெருமை வாய்ந்தவனாச்சே. ஸ்லாகனீய குணசூரைஹி பவானி போதேகஸ்கரா. ஒரு வீரர்களுக்கு அழகா ஒரு பெண்ணை அடிக்கிறது, ஒரு பெண்ணை வதம் பண்ணுறது, ஸ்திரீவதம் அப்படிங்கிறது ஒரு வீரிய புருஷனுக்கு அழகு இல்லையே. மிருத்யு ஜன்மவதாம் வீரதேஹேன சஜாயதே அத்யவாப்தசதா தேவா மிருத்யுர்வை பிராணினாம் துருவஹாம். சாவு அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டதுன்னா, என்னைக்கு நம்ம பிறந்தோமோ அன்றைக்கே நம்ம தோளில் மிருத்யுன்னு ஏற்பட்டுவிட்டா.
ஏதோ மிருத்யுஞ்சய ஹோமம்னு ஒன்று பண்ணால் நம்ம ஆத்து வாத்தியார் மிருத்யுவை ஜெயிச்சுடலாம்னு சொன்னால் மிருத்யுஞ்சயமோ இல்லை அக்ஷரத்துக்கு லட்சம் பண்ணியாச்சு பண்ண மாமா காணுமே அப்படின்னா அது மிருத்யுஞ்சயங்கிறது நாளை தந்துமே தவிர மிருத்யுவையே ஜெயிச்சிட முடியுமான்னு. இன்னைக்கு போகிறவர் அப்படிங்கிறவர் 2 வருஷம் 10 வருஷம் வாழ்வார். அப்படிங்கிறதுலாம் மிருத்யுஞ்சயத்தால் பண்ண முடியுமே தவிர மிருத்யு ஜென்மவதாம் வீர தேகேன சஹஜாயதே. பிறந்த நாள் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுற இல்லையா, போன நாள்னு ஒரு நாள் நீ கொண்டாட மாட்டேன், உன் உள்ள கொண்டாடு, சாத்த திதி அப்படின்னு கொண்டாடுவான். தேகேன சஹஜாயதே. நீ சாஸ்வதமாக இருந்துட முடியுமா? கம்சா வைராக்கியத்தை சொல்கிறா, ஞானத்தை சொல்கிறார், வைராக்கியத்தை சொல்கிறார். தேவகி 8வது குழந்தை தான் உன்னை வந்து கொல்லணும் அப்படின்னு அசரீரவாக்கு சொன்னாலும் தேவகியை எப்படி கொண்டு விடுறேன்னு கிளம்பிட்ட, தேவகியை கொண்டு விட்டா மட்டும் நீ சாஸ்வதமாக வாழ்ந்துட முடியுமா? என்ன என்னைக்கு நீ பிறந்தையோ அன்றைக்கி செத்து தானே ஆகும். அத்தியவா இன்னைக்கோ இல்லைனா அப்தசதாந்தேவா 100 வயசுன்னு சொல்லிடுத்து வேதம். யாரும் 100 வயசு வாடுறா மாதிரி தெரியாது. யாரோ ஒருத்தர் 100 வயசு வாடுறா, அதையும் சில பேர் 100 வயசுக்கு மேலே வாடுறா. அது ரொம்ப விரளமாக தானே இருக்கா, ரொம்ப ரேர் கேஸ் தானே அது. எல்லாரும் 100 வயசு வாழ்ந்துடுறாளா என்ன? அத்யவா அப்தசதாந்தேவா மிருத்யுருவை பிராணினாம் துருவா தான் ராமர் சொன்னார். தாதசைக்கு துருவ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்யச்சே அப்படின்னு பகவான் சொல்கிறான் இல்லையா, அதுதான் அர்த்தம். இருந்தாலும் கூட இவ உன் தங்கையாச்சே கம்சா, ஏஷா தவானுஜா பாலா கிருபணா புத்ரிகோபமா ஹந்தும் நாரகதி கல்யாணீம் இமாம் தும் தீனவத்சலா. இவனை தீனவத்சலன்னு கூப்பிட வேண்டாம் இருப்பதான் சொல்கிறான். இவன் ஒன்றும் தீனவத்சலாம் கிடையாது, வேண்டாம் இருப்பதான். அது முகஸ்துதி பண்ணா இந்த மாதிரி 2 கட்டானா இருக்கிறது திடீர்னு விட்டுடும். அதுக்காக முகஸ்துதி பண்ணார். உன் தங்கை இல்லையாப்பா, குழந்தை ஆச்சேப்பா, ஸ்திரீயாச்சேப்பா, கல்யாணம் ஆனவளாச்சேப்பா, தாலி கட்டின தாலியில் இருக்கக்கூடிய மஞ்ச கயிறில் மஞ்சள் கூட இன்னும் காயலையேப்பா. தவானுஜா பாலா கிருபணா புத்ரிகோபமா. தஞ்சாவூர் பொம்மைன்னு தலையாட்டி பொம்மைன்னு ஒன்று இருக்கா, அது பார்க்க நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், தலையாட்டினா ஆட்டிகிட்டே இருக்கும், கீழே போட்டால் படாமல் உடஞ்சி போயிடும். அதை மாதிரி ஆச்சேப்பா, அருமை இல்லை. தங்கைன்னா அருமை இல்லையா, தங்கை அருமை இல்லையா, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொன்னார். அதுக்கெல்லாம் அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு கருணைனா என்னன்னு தெரியாது. அவன் இருந்தாலும் வாழை முடிக்கிட்டு யுத்தம் பண்ண தெரியாதவர் இவரும் வக்கு இல்லைன்னு வச்சுக்கக்கூடாது. வசுதேவரை பெரிய வீரம்தான், இதுக்கு சமயம் இல்லை. வாழை எருகி உருகி யுத்தம் பண்ணணும் அப்படின்னா இவரோட யுத்தத்துக்கு வந்தால் தானே. அவனுக்கும் இவரோட யுத்தம் பண்ணுறது லட்சியம் இல்லை, தேவகியை கொலை பண்ணுறது தான் லட்சியம். அப்போ தேவகியை அதுதான் விதியை மதியால் வெல்லணும் அப்படின்பா இல்லையா. மிருத்யுகு புத்திமதா அபோஹ்யான்னு இங்கே பாகவதத்தில் அப்படியே இருக்கிறது தான் தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி விதியை மதியால் வெல்லணுங்கிற பாகவதத்தில் தான் இருக்குது. பட்டுன்னு அவருக்கு ஒரு யோசனை தோணித்து சொல்லிவிட்டார். புத்திரானு சமர்ப்பயிஷ்யே ஸ்யாஹா யதஸ்தே பயமுத்திதம். அப்பா கம்சா, தேவகியினால் உனக்கு ஆபத்து இல்லையே, தேவகிக்கு பிறக்கிற குழந்தைகளால் தானே உனக்கு ஆபத்து. தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் கொடுத்துக்கிறேன், 8வது குழந்தை கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். விவசனாக போய் எல்லா குழந்தையும் கொடுத்துக்கிறேன்னு விட்டார். அந்த சமயம் அவனுக்கு ஏதோ நல்ல புத்தி தோணித்து. உடனே அவள் 2 பேரையும் விடுவித்தான், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டான். அவள் வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பாதுகாவலர்களில் போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டான். தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டான். இவர்கள் வேண்டும்னாலும் வேண்டாம்னாலும் குழந்தையெல்லாம் பிறக்கிற 1 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்தது, கீர்த்திமான் அப்படின்னு பேர். கீர்த்திமந்தம் பிரதமதம் கம்சாயானத துந்துபிகிங்கிறார். கொண்டு போய் பிறந்த குழந்தைய தேவகிட்டேருந்து வாங்கிட்டு கொண்டு போய் வசுதேவர் கம்சன்டக கொண்டு கொடுக்குறார். கம்சனே நடிகம்தான், என்னையாது சத்தியஜீவ வியவஸ்திதி அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியம் நான், என்கிட்ட குழந்தைய கொடுத்தா என்ன பண்ணிடுவேன்னு வசுதேவருக்கு தெரியும். குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா அன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அதை நினச்சி நடிகட்டான். கம்சஹா துஷ்டவனாக ராஜன்னு சந்தோஷப்பட்டான். அவரை பார்த்து சொன்னாங்க, அப்பா வசுதேவரே, உங்களுடைய 8வது குழந்தை தான் எனக்கு மிருத்யு, மூத்த முள்ள இல்லை, அதனால் இந்த மூத்த முள்ளையை அடைச்சின்னு போங்கட்டான். திரும்பிட்டான்னா கம்சம். உடனே அவர் நினச்சா, அப்பா அப்படி திருந்துட்டானே கம்சன் அப்படின்னு நான் நினைப்பார். அவர் இவன் அசத்து, இப்போ நல்லவன் மாதிரி இருப்பான், இன்னும் 1 மணி நேரத்தில் திடீர்னு அவன் புத்தி பேதலிச்சு போயிடும் அப்படின்னு தெரியும் அவருக்கு. நன்னா இல்லை புருஷாதான் அனுவிரதா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாகவதத்தில்.
தேவகிட்ட கொண்டு பிள்ளைய கொடுத்தார். அம்மா இந்த பிள்ளைக்கு இன்னும் சில மணி நேரம் ஆயுசு அப்படின்னு அப்படி தான் சொல்லி கொடுத்தா. இவன் திருந்துட்டான்னு சொன்னால் நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா அப்புறம் கிருஷ்ணாவதாரமே ஆகாது. கம்சன் நல்லவனா வாழ்ந்தான். பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம், கிருஷ்ண ஜனமே கிடையாது. அப்புறம் நாரதருக்கு தான் அந்த கவலை. அஷிஷோ இவன் திருந்திட்டான்னு சொன்னால் கிருஷ்ண ஜனன் இன்னைக்கு சொல்லுவார மாட்டாரோ தெரியலையே நினச்சா. உடனே நாரதங்கிறது கிளம்பி வந்தார். கம்சனை பார்த்தார். கம்சன் வரவேற்றான். நாரதர் சுவாகதம் அப்படின்னா. நாரதருக்கு எங்கேயுமே வரவேற்பு தான். அவர் தேவலோகத்துக்கும் போவார், பாதாள லோகத்துக்கும் போவார், அசுரலோகத்துக்கும் போவார், எல்லா இடத்துக்கும் போவார். ஏன்னா பஜனை பண்ணுற பாகவதர் இல்லையோ, பாகவதாருக்கு எல்லா இடத்துலையும் வெல்கம் தான். அது மாதிரி போவார். அவர் வந்து உட்கார வச்சு அவர் சாத சத்கிரியெல்லாம் பண்ணி என்னை பற்றி எங்கேருந்து வரேன், சொர்க்கத்துலேருந்து வரேன், எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசுகிறார், முட்டாள். என்ன சுவாமி அன்றைக்கி அஸ்ரீர வாக்கு வந்துட்டு அதுவும் முட்டாள்னுட்டு சொர்க்கத்துலேயும் என்ன எல்லாரும் முட்டாள்னு பேசுகிறா. இப்போ நீங்களும் என்ன முட்டாளுங்கிறீங்களே. அஷ்டமத்தே அஷ்டமத்தே தூ இந்த விசேஷோஸ்தி கஷ்டன. தரங்கத்தில் இருக்குது இந்த ஸ்லோகம். நாராயண தீர்த்தர் சொல்கிறார், 8வது குழந்தை அப்படிங்கும் பொழுது 8 குழந்தைக்கும் 8 அப்படிங்கிறது ஏற்படுமே. ஏன்னா நீ 2வது குழந்தைய முதல் குழந்தைன்னு கணக்கு வச்சுருந்தேன்னா 1வது குழந்தை 8வது குழந்தையாக ஆகிடும். 3வது குழந்தை முதல் குழந்தைன்னு கணக்கு வச்சுருந்தா 2வது குழந்தை 8வது குழந்தையாக. அதனால் அஷ்டமத்தே தூ விசேஷோஸ்தி கஷ்டன. அதனால் என்னென்னா அது என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்யணுட்டா. சிசுகத்தி பண்ணின்னு இவர் சொல்ல மாட்டாராம். இவர் வாயால் சொல்லாமல் அவனை கிளம்பி விட்டுவிட்டு போயிட்டார். உடனே அர்த்தராத்திரிக்கு வந்தான். தேவகியினுடைய கையில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படின்னா, ஜாத்தம் ஜாத்தம் ஹன் புத்திரம் தயோகோ அஜனசங்கையா. ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு புள்ள பிறக்க. மக்கள் அறுவரை கல்லிடை மோதிழந்தவள். ஆழ்வார் கதர்றார். 6 குழந்தைகளை பெத்த அம்மா முன்னாடி அந்த குழந்தையினுடைய குஞ்சித பாதத்தை பிடிச்சி தலைக்கு மேலே சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லில் போட்டு அப்போதயத்து சிலா பிருஷ்டே ஸ்வார்த்தோன்மூலித சௌகுருதகா. அப்படி பண்ண முடியுமா ஒரு குழந்தைன்னா? அவ்வளவு செல்ஃபிஷ் பர்சன்கிறார். அவ்வளவு செல்ஃபிஷானா. ஸ்வார்த்தோன்மூலித சௌகுருதகா. 6 குழந்தைகளை வதம் பண்ணா. 5 லட்சம் யாதவ குடிகளை துரத்தினான். ஏண்டா இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னு அப்பா கேட்டார். உக்ரசேனர் அவரையும் ஜெயிலில் போட்டு அடைச்சான். இவனே தனக்கு முடிசூடா மன்னனா, தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான். அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணி கொண்டான். அவனுக்குன்னு ஒரு கோஷ்டி பிரலம்பகஜானூர திருடாவர்த்தவகாபராசனை முஷ்டிகாரிஷ்டத்வித பூதநாகேஷுரேணுகை அந்நீஷ்டாசுர பூபாலை பானபௌமாதிகருயுதா யதூனாம் கதனம் சக்கரே பலீமாகதம் ஸ்ரயா. 2 ஸ்லோகத்தில் யாரெல்லாம் கடகடன்னு இது நாமாவளி சொல்கிற மாதிரி கடகடன்னு சொல்லிவிட்டார் சுகாச்சாரியர். இவ்வளவு அயோக்கியத்தனம் என்றால் பகவான் நினைச்சால் இதுதான் தான் அவதாரம் பண்ணுகின்ற சரியான காலம் அப்படின்னு பகவான் நினைச்சு தேவமாதியை பகவான் ஆக்கிய பண்றான். கச்ச தேவிமிருதம் பத்ரே கோபகோபிரலங்கிருதம் ரோகிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்தகோகுலே. அம்பாளை கூப்பிடுறான் பகவான். அம்மா தேவி, தேவகியினுடைய அம்மாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய 7வது கர்ப்பமான சங்கர்ஷணம் அப்படிங்கிற கர்ப்பத்தை ஆகர்ஷணம் பண்ணி கொண்டு கோகுலத்தில் இருக்கக்கூடிய வசுதேவனுடைய மற்றொரு பாரியையான ரோஹிணி அவருடைய வயிற்றில் பிறக்கும்படி செய்யும். நந்தகோபனுடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யசோதையினுடைய வயிற்றில் நீயே அவதாரம் பண்ணு. தேவகியினுடைய கர்ப்பத்தில் 8வது குழந்தைங்க நான் அவதாரம் பண்ணுறேன். நீ அப்படி பண்ணேன்னு சொன்னால் உன்னை எல்லோரும் கொண்டாடும். துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவீதி சே மாயா நாராயணீஷானி சாரதேத்யம்பிகேதி சே. எல்லாரும் உன்னை கொண்டாடுவா. துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி என்றெல்லாம் உன்னை கொண்டாடுவான்னு சொன்னதும் உடனே தேவியும் அவ்வாறே செய்தாள். 7வது கர்ப்பம் அபப்பிரசவமாக ஆயிடுத்து, அபாட் ஆயிடுத்துன்னு நினைச்சாலாம் தேவகி. எல்லாரும் கதறினார்கள், அழுதார்கள். பகவான் இப்போ 8வது கர்ப்பமா தேவகி அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள பிரவேசிச்சுட்டான் அப்படின்னு சொல். ததோ ஜகன்மங்கலமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதா ஆனந்தகரம் மனஸ்தகாயா. பகவான் தான் எப்படி இருப்பாள் தேவி? சா தேவகி
சர்வ ஜெகன் நிவாச நிவாசபூதா நிதாம் நரே ஜே. தேவகி சர்வதேவதான்னார் உத்தரார்த்த லீலையில். தேவகி அப்படி பிரகாசிக்கிறாள். கம்சனங்கிருந்து வந்து பார்த்தான், 8வது கர்ப்பம் இருக்குன்னு புரிஞ்சு கொடுத்தோம். அந்த திக்குக்கே அவன் வரல. ஆசீனா சம்மிஷன் திஷ்டன் குஞ்சானஹா பரிகடன்மகி சிந்தையானோ ரிஷிகேசம் அபஷ்யது தன்மயன் ஜகத். சுகாச்சாரியால் மாதிரி ஆயிட்டான்னா. கஞ்சன் வயிற்றில் நெடுப்பன்ற என்ற நெடுமாலைன்னார் ஆண்டாள். எங்கே பார்த்தாலும் இத கிருஷ்ணா தத கிருஷ்ணா, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்ணன். அவனுக்கு பேரும் தெரியாது, ரூபமும் தெரியாது. வாஸ்தவமான பிரம்மானுபூதி கம்சனுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அவசியது தன்மை எஞ்சது, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணபயம் வந்துடுத்து. தேவகி கிட்டகே வரலேன்னதும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக தேவார்கள்லாம் ஆகாசத்துலேருந்து வருகிறார்கள். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். ஜெய் போலோ சத்குருநாத் மகாராஜ் கி.